புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலக நுழைவு வாயில் அருகே நிகழ்ந்த தாக்குதல் குறித்து விசிகாவினர் அளித்த புகாரின் பேரில் ஏர்போர்ட் மூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். சரியான ஆம்பளை ஏரியா கோயா ஏதோ ஏரியா ஏரியாக்கு வாயா நீ ஏரியா சொல்லு வாடா நீ ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா நீயா கண்டுபிடிச்சு போடா. கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேற்பட்ட வனவாசம் சிறைவாசம் எல்லாத்தையும் தாண்டி சிறையிலிருந்து நேற்று மாலை ஒரு 6:30 மணி அளவில் சிறையிலிருந்து அவரு விடுதலை ஆயிருக்காரு. இந்த மனுஷன் இந்த ஆளு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே வரவே கூடாது அப்படின்ட்டு எவ்வளவு தூரம் முயற்சி செய்யப்பட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உள்ள வந்துட்டு வரா எலெக்ஷன் டைம்ல அண்ணன் வெளியே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. நானும் நினைச்சேன், வந்து விட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு பாசிட்டிவான நியூஸ். இந்த நேரத்தில் ஒரு கும்பலுக்கு இந்நேரம் வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கும். அது எந்த கும்பல்? எலெக்ஷன் டைம்ல ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச ஒரு கும்பலுக்கு. எரியுதடி மாலா போடு ஒண்ணுமில்ல, நான் பொச்சுன்னு இருந்தா எரிய தானே செய்யும். அந்த காமெடி எனக்கு பிடிக்கலையா, அந்த காமெடி நாங்கள் எல்லா படத்துலையும் வைப்போம். அதாவதுங்க, மேலவளவு முருகேசன் அவர்களுடைய நினைவு நாள் அப்பதான் நடக்கிற அந்த கூட்டத்தில் தோழர் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. பறையர் அப்படின்னு பேர் சொல்லிக்கிட்டு வருவார்கள், அந்த நாய்களை செருப்பால் அடியுங்கள். அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சுங்க. அவர் அங்க தூண்டி விட்டாரு, அது இங்க நடந்துச்சு. டிஜிபி அலுவலகத்துடைய வாசல்ல நடந்துச்சு. பரதேசி அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயதானடா நீ. தோழர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை இந்த 5 ஆண்டுகளில் இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. வேங்க வயல்ல ஆரம்பிச்சு எவ்வளோ நடந்திருக்குது. ஆனால் அது எதற்குமே பயன்படுத்தாத தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய சக சமூகத்தை சார்ந்த ஒரு இன்னொரு ஆளுமைக்கு எதிராக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி விட்டார். அன்னைக்கு சட்டசபைக்குள்ள என் சட்டையை கிழிச்சு இப்படி திறந்து விட்டுட்டு அப்படியே ஏதோ வாழைப்பட்டையை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போனாருங்க. அப்ப எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு அவன்கிட்ட போய் பாக்ஸிங் புரிய வெக்கமாடல உனக்கு. நமக்கு எதிராக பல வன்முறைகள் நடந்திருக்குது. அங்க நம்மளால செல்வாக்கை பயன்படுத்த முடியல. நம்ம கொடியவே பல இடங்கள் நடவடிக்கை பண்ணிட்டாங்க, புடுங்கி போட்டு போனாங்க. அங்க நம்முடைய செல்வாக்கை பயன்படுத்த முடியல. என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? ஆனா எங்க தனக்கு போட்டியாக கூட இல்லைங்க. ஏன் இப்படி இருக்கீங்க திமுக கூட? இந்த சமூகத்தையே ஏன் அவமானப்படுத்துற மாதிரி இந்த திமுக அரசு பண்ணிட்டு இருக்குது? அதுக்கு ஏன் துணை போறீங்க? என்னன்னா இப்ப நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோமே, இப்ப நமக்கு ஓட்டு போட்ட மக்களே நம்மள கேள்வி கேட்கற மாதிரி இவன் பண்றானே. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் உடைமைகள் பறிக்கப்பட்டு உரிமைகள் நசுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சென்னை வீதிகளில் தத்தளிச்சு நிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் கேடான்னு கேட்டேன். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இந்த வார்த்தைக்காக தமிழ்நாடு முழுக்க திருவள்ளூர்ல, காஞ்சிபுரத்துல, திருச்சியில, திருச்செந்தூர்ல என் மீது புகார். என்ன புகார்? இவரை வன்கொடுமை வழக்கில் கைது செய்ய வேண்டும். நான் இல்ல, வன்கொடுமை எங்க வந்துச்சு? நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ண? கையை பிடிச்சி இழுத்தனா? கிஸ் அடிச்சனா? இல்ல லவ் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டு எஸ்கேப் ஆயிட்டேனா? SC/ST ஆக்டில் கைது செய்ய வேண்டும். இல்ல SC/ST ஆக்ட் போறதுக்கு என்ன வந்துச்சு? ஆதிக்க சாதி மணலையோடு சாட்டை துரைமுருகன் திருமாவளவனுக்கு பிறந்தநாள் ஒரு கேடான்னு கேட்டாரு. தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்காங்க. மேல்பாதி கோயிலுக்குள்ள ஆயத்தமிழர் போக முடியல. அந்த பறையர் சமூக மக்களுக்காக போராடுறேன்னு சொல்றீங்களே, மரியாதைக்குரிய அண்ணன் திருமா, உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் கேடான்னு கேட்டேன். இப்பவும் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் கேடா? பண்ணிருக்காங்க. அதே குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா, போட்டுருக்காங்க. உள்ள செத்துறீங்க எல்லாம். எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? ஏர்போர்ட் மூர்த்தி ஆபாசமா பேசிட்டாருங்க. அப்படிலாம் ஒரு பேசல அவரு. ஏர்போர்ட் மூர்த்தி
அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். திமுகவுடைய அடிமையாக இருந்து கொண்டு, திமுகவுடைய ஏவலாக இருந்து கொண்டு, திமுகவோட ஊதுகுழலாக திருமாவளவன் செயல்படுறாருங்கிறாரு. மறுபடியும் மோளம் சொல்லுங்க. திமுகவுடைய அடிமையாக இருந்து கொண்டு நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க. திமுக செய்யற தவறுகளை நீங்கள் தட்டி கேட்கறீங்க அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டியதானே, நான் திமுகவோட ஊதுகுழல் இல்லப்பா, திமுகவோட அறிவாலயத்துல கட்டி போட்டு 4 கால் விலங்கு போல திருமாவளவன் செயல்படுறாருன்னு ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லிட்டாரு. ஆணவ படுகொலைக்கென்று தனிச்சட்டம் ஏற்றுகிற வரை கவின் உடலை அடக்கம் செய்ய விடமாட்டேன் அப்படின்னு நீங்க நின்றுந்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி உங்களை திட்டுவதை நாங்கள் கண்டிக்கலாம். நீங்க கவின் உடலை அடக்கம் செய்ய மாட்டேன்னு ஒட்டுமொத்த குடும்பத்தார் நிற்கும் போது நீங்க போன உடனே உடல் அடக்கம் செய்யப்படுதுன்னா அப்ப திமுகவுடைய ஏஜெண்டாக, திமுகவோட ஊதுகுழலாக ஏர்போர்ட் மூர்த்தி குற்றச்சாட்டு போல திமுகவுடைய அடியாளாகத்தான் நீங்க நிக்கிறீங்க. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. சோறுதான் திங்கிறியா இந்த பொழப்புக்கு 4 பேர். ஒரு தனி மனுஷனை எதிர்ப்பதற்கு 4 சிறுத்தைக்குட்டி பிராண்டுது. அதுல இவர் கொஞ்சம் பேண்ட் எடுத்து போட்டுட்டு கிளம்பின உடனே ஒருத்தன் அடிச்சு புரண்டு தரல உழுறான். கேட்டா அடங்க மறு அத்துமீறி திமிரி எழுவான், அடிச்சு ரோட்ல ராஞ்சிட்டு ஓடுறான். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டு கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. நிக்க வேண்டியதானே, சண்டை போட நிக்க வேண்டியதானே. அவர் எது பயன்படுத்தக்கூடாது, டிஜிபி அலுவலகமா இருக்கிறனால பயன்படுத்தக்கூடாது ஒரு சேஃப்டிக்காக வச்சிருந்திருக்காரு. சரி, இதுக்கு மேலே நமக்கு உயிருக்கு ஆபத்துன்னு எடுத்துட்டாரு. எடுத்த உடனே ஓட்டாங்க. என் ஃப்ரெண்டுக்கு முன்னாலே கை வைக்கிறா நீ. எனக்காக என் ஃப்ரெண்டுக்கு பூரா உசுரையா கொடுப்பானுங்கடா, உசுரையா. ஆமா, இங்க இருந்து நம்ம பசங்க எங்க ஒன்னு அடமான வச்சுட்டு அவனு ஓடி போய் 1/2 மணி நேரம் ஆச்சுடா. அவர் மீது தாக்குதல் எங்க டிஜிபி அலுவலகம் வெளியிலேயே நடத்துறாங்க. அப்படி நடத்தியவர்கள் மீது எந்த குண்டர் சட்டமும் போடல. தன்னை தற்காத்து கொண்ட காரணத்திற்காக ஏர்போர்ட் மூர்த்தி மீது இந்த குண்டர் சட்டத்தை போடுறாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். முறைச்சா அடிக்காம என்ன பண்ணுவாங்க, அதுவும் சரியா கூட அடிக்கல, 4 தட்டு தான் தட்டினாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. போன தடவை விசிகாவுக்கு ஓட்டு போட்ட மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக பாடம் கற்பிப்பார்கள் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.